சிம்பிளா, ஈஸியா விட்டமின் சி சத்து மிக்க மாங்காய் தொகையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிடலாம். மாங்காய் சீசன் இருக்கும்போதே நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புளிப்பு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வீட் இல்லாத மாங்காய் வந்து நீங்க எடுத்துக்கணும். நம்ம மாங்காய் சாப்பிடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து தொகையலா குடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேன்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. தேங்காய் ஒரு 1/4 கப், கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி. இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப குக் ஆயிடுச்சுனாலும் டேஸ்ட் மாறும். அந்த கிரிஸ்பினஸ் இருக்கணும். இதில வந்து உப்பு, பெருங்காயம் போடணும். அதுக்கப்புறமா மிளகாய் தூள். நீங்க வந்து மிளகாய் தூள் இல்லன்னா வரமிளகாய், பச்சை மிளகாய் இது கூட நீங்க போட்டுக்கலாம். மிளகுல இருக்கிற அந்த காரம் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இது வந்து செய்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இத வந்து ஆற வச்சுட்டு அரைக்கலாம். சூடாவும் அரைக்கலாம். நம்ம சூடா அரைச்சுட்டோம் அப்டின்னா, சாதத்தில போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியே ஊத்தக்கூடாது. நல்லா கரகரப்பா அரைக்கணும். ஓவர் ஃபைனாவும் அரைச்சிராதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ சாதம் சூடான சாதத்துல போட்டு, இந்த தொகையல் போட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்துனோம் அப்டின்னா, சூப்பரா இருக்கும்.